الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له اشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في امر مريج وقال ايضا رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم زدنا علما. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தானது. சாந்தியும் சமாதானம் சலவாத்தும் ரஹ்மத்தும் எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படி பின்பற்றி வாழ்ந்த முத்தான சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்கள், சஹீஹுல் புகாரியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இஜ்தனிபு சபஅல் மூபிகாத், உங்களை அழிக்கக்கூடிய 7 பெரும்பாவங்களை விட்டு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களை அழிக்கக்கூடிய பெரும்பாவம் என்று சொன்னால் உலகத்தில் அழிக்காது, மாறாக மறுமையில் வந்த பிறகு நாம் இந்த கெட்ட அமலுக்கு பதிலாக எவ்வளவு நன்மை சேர்த்து வைத்தாலும் சரி, நன்மைகளை பாழாக்கக்கூடிய இந்த அமலை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ரசூல் அவர்கள் ஒரு 7 பெரும்பாவங்களை எண்ணுகிறார்கள். முதலாவதாக ரசூல் அவர்கள் ஷிர்கை எண்ணுகிறார்கள். இரண்டாவது சூனியத்தை சொல்கிறார்கள். சூனியம் செய்வதும் சரி, அதை செய்ய சொல்பவரும் சரி. அதை தாண்டி அக்லு மாலல் யத்தீம், யத்தீமான பிள்ளைகள் இருக்காது, இவருடைய சொத்தை சாப்பிடுவதாக இருக்கட்டும். நான்காவதாக ரசூலா எண்ணுகிறார்கள் வஅக்லு ரிபா, வட்டியை உண்மது என்று சொல்லி ரசூலா அவர்கள் 4வது பாவத்தை எண்ணுகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், காலத்துடைய ஒரு தேவையை முன்வைத்தார். இன்று ஜும்மாவுடைய குத்பா, வட்டி என்பது மிகப்பெரிய வன்கொடுமை. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், வட்டி என்றால் என்ன? மார்க்க நமக்கு ஒரு கூற்றை சொல்லித் தருகிறது. புகஹாக்கள் அதிகமாக வட்டி என்றால், வட்டி உருதுவில் சூத் என்று சொல்லுவார்கள். இந்த வட்டி என்பதற்கு ஒரு விரிவாக்க மார்க்கம் சொல்லுகிறது. குல்லு கர்தி ஜர்ர மன்ஃபஹு ஃபஹு ரிபா, ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது மார்க்கம் சொல்லுகிறது நமக்கு, எந்த ஒரு கடனாக இருக்கட்டும், அந்த கடனுக்கு பதிலாக லாபம் ஈட்டப்படுகிறது என்று சொன்னால், ஒரு கடன் கொடுக்கிறோம், அந்த கடனுக்கு பதிலாக கொடுத்ததுதான் வாங்க வேண்டும். ஆனால் கடனுக்கு பதிலாக லாபம் ஈட்டப்படுகிறது, லாபம் கேட்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த கேட்கக்கூடிய இந்த லாபம் இருக்கிறது, இதுதான் வட்டி, இதுதான் ரிபா என்று சொல்லி மார்க்கம் சொல்லி தருகிறது. இது ஒரு வகை. இதன் ஊடாக தான் வட்டியுடைய மீது கிளைகள் எல்லாம் இந்த காலத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மக்கா வாழ்க்கை பற்றி பார்க்கும் பொழுது அஹ்லாக் ரீதியான வசனங்கள் வந்தது, மறுமை ரீதியான வசனங்கள், முந்தைய நபிமார்கள், முந்தைய வரலாறுகள், இப்படி ஒரு மனிதனை எப்படி தர்பியா அளவுக்கு உருவாக்க வேண்டும், இந்த சம்பந்தமான வசனங்கள்லாம் இறங்கியது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற பிறகு அதற்கு பின்னால் வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே வேறு விதமானது. எல்லாமே சட்டங்களை பற்றி பேசுகிறது. எல்லாமே எந்தெந்த பாவங்கள்லாம் இறைவனோட கோபத்தை இருக்கிறதோ அந்த கோபத்தை வெளிப்படையாக பேசப்படக்கூடிய எல்லா விதமான வசனங்களும் மதீனாவுடைய வாழ்க்கையில் வருகிறது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவுக்கு சென்ற பிறகு அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்க்கிறார்கள். யூதர்களுடைய ஆதிக்கம், யூதர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் சரி, மதீனாவில் அவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அதில் ஒரு ஆதிக்கம் எப்படி செலுத்துவார் என்று சொன்னால் பிசினஸ், வியாபாரம் மூலியமாக. இவருடைய பெரும்பாலான யூதருடைய மெயின் பிசினஸ், மெயினான ஒரு பொருளாதாரம் என்னவென்று சொன்னால், அன்றைய காலத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்று வரை ரசூலா காலத்திலும் சரி, அவருடைய மெயினான ஒரு பொருளாதாரம் என்பது இது வட்டி சம்பந்தமாக தான் இருந்தது. அவர்கள் பிசினஸ் செய்வதாக இருக்கட்டும், ஆனால் எல்லா விதமான வியாபாரத்திலும் வட்டியை கலந்தவராக இருந்தார்கள். இந்த வட்டி ஊடாக உயர்ந்தவராக இருந்தார்கள். எனவே இந்த யூத சமுதாயம்
மதீனாவில் பார்க்கும் படித்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, அவர்கள் பொருளாதார மிக்க பணக்கார சமுதாயமாக இருந்தார்கள். எனவே இந்த பொருளாதாரத்தில் காசு பணங்களை வைத்து மக்களை ஆட்சியாளர்களும் செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் மதீனா ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹிஜ்ரத் செய்தவர் மாப்பெல்லாம் பார்க்கப்பட்டது. வட்டியினால் மூழ்கி கிடந்த அந்த மதீனாவுடைய நகரத்தை ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு வந்த இறை செய்தி மூலியமாக அல்லாஹ் முழுவதுமாக தடுத்தார். சூரா பக்ராவில் வட்டியை தடுக்கக்கூடிய முதலாவது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ். முதலாவது இறைவன் சொல்லக்கூடிய விஷயம், ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயப்படாமல் எந்த ஒரு வியாபாரத்திலும் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ்வை பயப்படாமல் எந்த ஒரு வாழ்க்கையிலும் வெற்றி பெற முடியாது. முதல் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஸரூமா பகைய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். உங்களிடத்தில் வட்டியில் மீதம் இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் இருக்கிறது, இதை விட்டு விடுங்கள். இது உங்களுக்கு தேவை கிடையாது. வட்டியில் யாரெல்லாம் குலகி கொண்டிருக்கிறோ, கொடுப்பவர்களோ வாங்குபவர்களோ, அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமினாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நபர்கள், அல்லாஹ்வுக்கு ஈமான் கொள்ளக்கூடிய நபராக இருந்தால் இது விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனம் இறங்கிய பின்பு டோட்டலாக எந்த சஹாபாக்கள் எல்லாம் வட்டியில் மூழ்கி இருந்தார்களோ, யாரெல்லாம் தொடர்பு இருந்தார்களோ, கொடுக்கலோ வாங்கலோ, வட்டிக்கு சம்பந்தப்பட்ட எல்லா சஹாபாக்களும் வெளிவந்து விட்டார்கள். பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சச்சா, ரசூலுல்லாஹ்வுடைய அத்தாவுடைய தம்பி அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களிடத்தில் நாம் பார்க்கிறோம். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபுடைய இடத்தை பார்க்கும் பொழுது அவருடைய மெயினான பிசினஸ் மக்காவிலும் மக்கா சுற்றி இருக்கிற கிராமத்திலும் வட்டியோட காசை கொடுப்பதாக இருந்தார்கள். கொஞ்சம் காசை கொடுப்பார்கள், வாங்கும்போது எக்ஸ்ட்ராவாக வாங்குவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சச்சாவுடைய மெயினான பிசினஸ் ஆக இருந்தது. வசனம் இறங்கியது. வசனம் இறங்கிய பிறகு பார்க்கிறார்கள், பல இடங்களில் இவருடைய பொருளாதாரம் சதுரி இருக்கிறது. பல கோத்திரங்கள் போருக்காகவும் பிசினஸுக்காகவும் இவருடைய காசை வாங்கி வட்டி தினம் தினம் ரிட்டர்ன் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா ஈமான் கொண்ட பிறகு இந்த வசனம் வந்து சேர்கிறது. கூடவே இன்னொரு வசனமும் அல்லாஹ் இறக்குகிறான். நீங்கள் தௌபா செய்தால், வட்டி வாங்க மாட்டேன் என்று தௌபா செய்தால், ஃபலக்கும் ருஊசு அம்வாலிக்கும், அந்த ஒரு மெயினான பொருளாதாரம் நீங்கள் கேபிட்டல் அமௌண்டாக கொடுத்திருக்கீங்களே, அந்த முதலீடு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வரக்கூடிய வட்டி உங்களுக்கு கிடையாது என்று சொல்லி இறைவன் வசனத்தை இறக்கினார். ஏன் இறக்கிறார் என்று தெரியுமா? வட்டி கூடாது என்று சொன்ன பிறகு பல சஹாபாக்கள் முன் வந்தார்கள். எதற்காக? வட்டியின் காரணமாக காசை கொடுத்திருப்போமே, அந்த எந்த காசும் ரிட்டர்ன் பெற வேண்டாம், எதுவுமே வாபஸ் வாங்க வேண்டாம், அப்படியே அல்லாஹ்வுடைய பாதையில் போகட்டும், நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி பல சஹாபாக்கள் முன் வந்தார்கள். அதில் ஒன்றுதான் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அவர்கள். அவர் நினைத்தார்கள், பல கோத்திரங்கள் நம்முடைய பொருளாதாரம் சிதறி கிடைக்கிறது, வட்டி ஹராம், எனவே கொடுத்த காசும் ஹராம், எனவே இந்த பொருளை நாம் கடனாக கொடுத்தோமோ எதுவும் வாங்க வேண்டாம் என்று சொல்லி பின்தங்கி விட்டார்கள். இறைவன் வசனத்தை இறக்கினார். அப்படி கிடையாது, எக்ஸ்ட்ராவா வரக்கூடிய வட்டி தான் வேண்டாமே தவிர, நீங்கள் முதல் பணமாக ஒன்று கொடுத்திருப்பீர்களே அசல் கடனாக, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இறைவன் இறக்கக்கூடிய இந்த தொடரான வசனங்கள் எல்லாம் படிக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வட்டி என்பது எவ்வளவு மோசமான ஒரு பாவம். சுப்ஹானல்லாஹ், குர்ஆனிலும் ஹதீஸிலும் தெளிவாக இருக்கிறது. யாருடைய விளக்கமும் தேவையில்லை, தெளிவாக நமக்கு இருக்கிறது வட்டி ஹராம் என்று சொல்லி. இந்த ஹராமான பொருளுக்கு பிறகும் அதற்கு பின்னால் ஒரு ஹராம் என்று தெரிந்த பிறகும் வட்டியில் கை வைக்கிறான், கொடுக்கிறானோ வாங்குகிறானோ அதில் கை வைக்கிறான் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதுல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஏழ்மையோ நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இறைவனிடத்தில் காரணம் காட்ட முடியாது. அதே நேரத்தில் மெயினாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜும்மாவில் மெயினாக புரிந்து கொள்ள வேண்டியது, வட்டியை கொடுப்பான் ஒரு பக்கம் அநியாயக்காரன், ஆனால் வட்டியை வாங்குகிறோம் என்று சொன்னால், லோனிலோ இன்ட்ரெஸ்டோ கை வைக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய ஏழ்மையோ நம்முடைய அவசரத்தையோ நம்முடைய இந்த சூழ்நிலை இருக்கிறது கஷ்டத்தின் காரணமாக கை வைத்து, இது இறைவனிடத்தில் காரணம் சொல்ல முடியாது. ஏன்? இதை விட பெரிய கஷ்டத்தையும் இறைவன் தான் கொடுக்கிறான், இறைவன் தான் இதற்கு பின்னாலும் கொடுப்பான். இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் சோதனையும் இறைவனிடத்தில் காரணம் காட்ட முடியாது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முஸ்னத் அஹ்மதில் பதிவாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திர்ஹம் ரிபா யக்குலு الرجل وهو يعلم. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், திர்ஹம், ஒரே ஒரு திர்ஹம் தீனார் என்று சொன்னால் தங்க காசு, திர்ஹம் என்று சொன்னால் வெள்ளி காசு. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு வெள்ளி காசு, அந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு வெள்ளி காசு இன்று ஒரு 10 ரூபாய் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாயோ இந்த அளவுக்கு ஒரு மனிதன் ரிபன் வட்டி வாங்குகிறான் அல்லது கொடுக்கிறான், அவனுக்கு தெரிகிறது இது வட்டி தான் என்று 100% தெரிகிறது. தெரிந்தே இந்த வட்டியில் பாவம் செய்கிறான் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அஷத்து மின் ஸலாஸத வ சித்தீன ஸைனா. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், எவ்வளவு மோசமான விஷயம் என்று சொன்னால், ஒரு மனிதன் 63 முறை விபச்சாரம் செய்வதை விட அஷத் அதிகமானது, 63 முறை விபச்சாரம் செய்வதை விட அதிகமானது, அதிக குற்றமிக்க எது தெரியுமா? ஒரு திர்ஹம் அளவிற்கு வட்டி வாங்குறானோ கொடுக்கிறானோ, ஆனால் தெரிந்து வட்டியில் புழக்கத்தில் இருக்கிறான், இதை விட மோசமானது. இந்த ஹதீஸில் விபச்சாரத்தை குறைத்து சொல்லவில்லை.
ரசூலுல்லாஹ் விபச்சாரத்தை குறைத்து சொல்லவில்லை. புரிந்து கொள்ள வேண்டும், விபச்சாரம் மோசமானது, அசிங்கமானது, மானக்கேடானது, அமல்களை அழித்து விடும். ஆனால் அப்படிப்பட்ட விபச்சாரம் ஒரு முறை செய்தால் எவ்வளவு மோசமானது. ஆனால் இந்த வட்டியுடைய புழக்கம் இருக்கிறது, ஒரு முறை செய்தாலே 63 முறை விட அதிகம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி அதே முஸ்னத் அஹ்மதில் பதிவாகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு நபர், ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தையில் பேசக்கூடியவர், எப்படி பேணுதலாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அப்படிப்பட்ட ரஹ்மத்தான நபி இந்த உம்மத்தை எச்சரிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தெரிந்து கொண்டே வட்டியில் புழக்கத்தில் இருக்கான் என்று சொன்னால் இது எவ்வளவு மோசமானது என்று சொன்னால், வட்டிக்கு நிறைய வகைகள் இருக்கு, பெரிய வட்டி இருக்கு, சின்னது இருக்கிறது, அளவு அடிப்படையில் பார்க்கும்போது பல விதங்கள் இருக்கிறது. அதில் சிறிய விதம் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அதனாக வட்டியுடைய சிறிய விதத்தில் ஒருவன் கை வைக்கிறான் என்று சொன்னால் இது எவ்வளவு மோசம். தன்னை பெற்றெடுத்து, தன்னை நவுதுபில்லா சொல்வதற்கு ஒரு மாதிரி இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், தன்னை பெற்றெடுத்து உம்மா இருக்கிறார்களே, தன்னை பெற்றெடுத்து உம்மாவிடத்தில் பலமுறை விபச்சாரம் செய்வதை மோசமானது வட்டியுடைய கடைசி கட்டத்தில் கை வைப்பது. வட்டியுடைய கடைசி கட்டத்தில் கை வைப்பது இவ்வளவு மோசமான என்று சொன்னால் அதோடைய மேல் பகுதியில் கை வைப்பது, மேல் பகுதியில் புறங்குவது, பெரிய பெரிய அமௌண்டை வாங்கி பெரிய பெரிய அமௌண்டை பொருளாதாரத்தில் விடுவது எவ்வளவு மோசமானது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் ரசூலுல்லாஹை சந்திப்பதற்கு காட்டு தேசத்துல ஒரு நபர் வருகிறார். இந்த நபர் தன்னிடத்தில் பயங்கரமான பசி, பயங்கரமான வறுமை, அது எப்படி கேட்பது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியவில்லை. எப்படி கேட்பது தெரிய முடியாத காரணத்தால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறார், தன்னுடைய முரட்டுத்தனத்தை ரசூலுல்லாஹ் காண்பிக்கிறார். தன்னிடத்திற்குரிய ஒரு துண்டை போட்டு ரசூலுல்லாஹ் பின்னாவில் இருந்து இழுக்கிறார். ரசூலுல்லாஹ் கழுத்தில் போட்டு அந்த துண்டை முறுக்கி இழுக்கிறார். ரசூலுல்லாஹ் இழுக்கப்பட்டு செல்கிறார்கள். சஹாபாக்கள் பார்த்து தடுக்க செல்கிறார்கள். தடுத்து அந்த நபரை அடிக்க போகலாம் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் தடுத்து விட்டார்கள். ஏதோ ஒரு அவசரத்தின் காரணமாக தான் என்னை இப்படி செய்திருக்கிறார். என்ன அவசரம் என்று கேட்ட பொழுது அந்த நபர் சொல்கிறார், நாங்கள் கோத்திரத்தில் பிரிந்து வாழ்கிறோம், உணவில்லை, எனவேதான் இப்படி முரட்டுத்தனமாக நடந்து கொண்டேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹ் மதீனாவுடைய பொருளாதாரம் ரசூலுல்லாஹ் வந்து செல்கிறது. அந்த ஹசானா பைத்துல் மால் ரசூலுல்லாஹ் செல்கிறது. முறையிட வேண்டும் ரசூலுல்லாஹ், ஆனால் சொல்ல முடியாமல் வித்தியாசமான ஒரு முறை முரட்டுத்தனத்தை கையாண்டார். நாம இருந்தால் அடித்து போட்டு இருப்போம். ரசூலுல்லாஹ் மன்னித்து விட்டு என்ன பொருள் வேண்டுமோ அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து விடுங்க என்று சொன்னார்கள். இவ்வளவு ரஹ்மத்தான நபி, இவ்வளவு இரக்கமுள்ள ஒரு நபி, இவ்வளவு மனப்பான்மை உள்ள ஒரு நபி அவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தை சொல்கிறார்கள், வட்டியோட கடைசி பகுதியில் கை வைப்பது உம்மாவிடத்தில் தவறு செய்வதற்கு சமம் என்று, அதைவிட மோசம் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்களே. சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வட்டியோட ஒரு ரூபாயும் மோசத்தில் மிக மோசமானது. இதான் ரசூலுல்லாஹ் சொன்னார், இது தனிபு சபல் மோபிகா, உங்களுடைய மறுமை அளிக்கக்கூடிய பாவத்திலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட பாவம் அர்ரிபா, இந்த வட்டி. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன் சொன்னாய் படிக்கும்போது சுப்ஹானல்லாஹ், இந்த வட்டி எப்படிப்பட்ட மோசமான விஷயத்தை பற்றி பார்க்கும்போது பல செய்திகள் கிடைக்கிறது. சூரா பக்ராவில் வட்டியை விட்டு விலகுங்கள், அது ஆகாது, முஃமின்கள் நெருங்கக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லி இந்த செய்தி எல்லாம் தெரிந்து திருப்பி புழக்கத்தில் யூதர்கள் இருந்தார்களே, யூதர்களை பார்த்து இறைவன் சொல்கிறான், ஃபஇல்லம் தஃஅலு, இவர்கள் வட்டியிலிருந்து விலகவில்லை என்று சொன்னால் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, நபியே இவர்கள் செய்திகளை கேட்ட பிறகு வட்டியிலிருந்து விலகவில்லை என்று சொன்னால் நீங்கள் அறிவியுங்கள், நீங்கள் ஒரு அறிவிப்பு செய்யுங்கள், பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக போர் செய்வதற்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள். போர் யாருக்கு எதிராக? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு சஃபில், எதிர் சஃபில் யார் இருப்பார்? யார் வட்டியை புழக்கத்தில் இருப்பார்களோ இவர்கள் எதிர் அணியில் இருப்பார்கள். இந்த வசனத்தை சிந்தித்து பார்க்க அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் கலிமா படித்த ஒரு முஃமின் எதிராக வாள் என்பது ஹராம், தெளிவான ஹராம். அவர் கலிமா படிக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு எதிராக வாழை ஏந்துவது என் நேரத்தும் ஹலால் கிடைக்கும். கடுமையான ஒரு ஹராம், கடுமையாக தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கையில் வட்டி உண்பவனுக்கு எதிராக போர் செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் ரசூலுல்லாஹ்வுக்கு. அது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இன்னும் சில வசனங்கள் படிக்கிறோம் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வட்டி உண்பவருடைய மறுமை சார்ந்த விஷயத்தை பற்றி பேசும் பொழுது அவரை யாரோட ஒப்பிட்டு பேசுகிறான் தெரியுமா? காஃபிர்களை ஒப்பிட்டு பேசுகிறான். காஃபிர்களை ஒப்பிட்டு பேசுகிறான். எந்த ஒரு பாவத்துக்கும் காஃபிரை ஒப்பிட்டு மார்க்கம் பேசாது, அப்படி பேசாது. பாவம் செய்யக்கூடிய ஒரு பக்கம், காஃபிர்கள் ஒரு பக்கம், வெவ்வேறு சஃபு, வெவ்வேறு நரகம், ஒரே நரகத்தில் வெவ்வேறு இடத்தில் இருப்பார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம். வட்டி இப்படிப்பட்ட ஒரு பாவம், அதை பற்றி பேசும் பொழுது அந்த நரகவாசிகளும் வட்டி உண்டவர்கள் ஒன்றாக இறைவன் பேசுவான். சூரா ஆல் இம்ரான் நாம் பார்க்கிறோம், வத்தகுன் நார் அல்லதி உய்தத்தில் காஃபிரின், வட்டியை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், இந்த வட்டியை நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் காபிர்களுக்காக செய்யப்பட்ட நரகத்தில் நீங்கள் விழுங்குங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வட்டி உண்பவர்கள் காபிரோடு இருப்பார்கள், ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நிரந்தரமாக யார் நரகத்தில் இருப்பார்? அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, காபிர்கள் தான் இருப்பார்கள்.
அந்த காபிர்களுடன் நீங்கள் இருப்பீர்கள் நிரந்தரமாக என்று சொல்லி வட்டியுடன் தொடர்பு நபர்கள் இறைவன் பேசுகிறான். குர்ஆனில் சொன்னாலும் நமக்கு கிடைப்பது வட்டியுடன் தொடர்பில் இருப்பவர்கள் காபிர்களுக்கு சமம் என்று சொல்லப்பட்டது. இதனால் தான் காபிர்கள் சமம் என்று சொன்னால் எப்படி காபிர்கள் எதிராக வாழேந்தப்படுமோ அதே போன்று இஸ்லாமிய ஆட்சியில் வட்டியை உண்பதற்கு எதிராக வாழேந்த வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சூரா பக்ராவில் சொல்லி காண்பிக்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வட்டி சார்ந்த வட்டியை எதிர்த்து சொல்லப்பட்ட வசனங்கள் இதெல்லாம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், இப்பொழுது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், நம்முடைய இந்த பூமியில் நவீன காலத்தில் எப்படிப்பட்ட வட்டியோட புழக்கத்தெல்லாம் இருக்குது என்பதை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட முதல் வகை என்பது ஜாஹிலியா மக்களுக்கும் ரசூலா காலத்தில் ரசூலா நபியாக இருந்தார்கள். இந்த ஜாஹிலியா மக்களுக்கும் இன்று இருக்கக்கூடிய மக்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய வட்டி முறை என்னென்று சொன்னார். இந்த ஜாஹிலியா மக்கள் குறைஷோட மக்கள் இரண்டு விதமான வட்டியை புழக்கத்தில் விடுவார்கள். உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார், வட்டியை கொடுக்கிறார். வட்டியை கொடுத்து ரிட்டர்ன் வரும்பொழுது ஃபர்ஸ்டே சொல்லி விடுவார், என்னது நான் 10,000 திர்ஹம் கொடுக்கிறேன், வாபஸ் வரும்பொழுது 12,000 திர்ஹமாக வர வேண்டும் என்று சொல்லி ஃபர்ஸ்டே சொல்லி விடுவார். அது மாத கணக்கில் பிரித்தும் கொடுத்து விடுவார். இது ஒரு பக்கம். இது இன்றைய காலத்தில் நாம பார்க்கும், ஒரு அமௌண்ட் கொடுக்கப்படுகிறது, வாபஸ் வாங்கும் பொழுது அதிகரித்து கேட்கப்படுகிறது, மாத தவணைக்கு ஏற்றவாறு. இப்பொழுது இதற்கு காசு அதிகரிக்கிறது, கடனாக கொடுக்கிறோம், இந்த கடனில் எக்ஸ்ட்ராவாக லாபம் ஈட்டுமாறு எக்ஸ்ட்ராவாக கேட்கிறோமே, இது வட்டி. இது ஜாஹிலியா மக்கள் இடத்தில் இருந்தது. இன்னொரு விதம் என்னவென்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கொடுக்கும் பொழுதே அசல் பணத்தை எக்ஸ்ட்ராவாக கேட்பார்கள். முதல் பிரிவு எப்படி இருந்தது, மாதத்துக்கு ஏற்றவாறு நேரத்திற்கு ஏற்றவாறு காசு புழக்கத்தில் விடப்பட்டது. அதில் இன்னும் அதிகமானாலும், மாதங்கள் அதிகமானாலும் இன்னும் காசு அதிகமாகும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொன்னால், அசல் பணத்தை எக்ஸ்ட்ராவாக கேட்பார்கள். நான் கொடுப்பது 1 லட்சம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட நாம் சொல்லாமல் ஒரு இடத்தில் கொடுப்பது 1.5 லட்சம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். வாபஸ் கொடுக்கும் பொழுது 1.5 லட்சம் கொடுக்க வேண்டும். அது எவ்வளவு மாதம் கடந்தாலும் சரி, மாதம் பிரச்சனை கிடையாது. ஆனால் அசலை நான் கூட்டுவேன், நேரம் எனக்கு பிரச்சனை கிடையாது என்று சொல்லி இந்த கடனை எக்ஸ்ட்ராவாக சேர்ப்பார்கள். நேரத்தை குறித்தாலும் சரி, குறிக்காவிட்டாலும் சரி, பொருளாதாரம் எவ்வளவு கொடுத்திருக்குமோ அவ்வளவுதான் வாபஸ் பெற வேண்டும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா ஒரு உதவியோ, அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா நான் டிமாண்ட் செய்தோம் என்று சொன்னால், நம்ம இடத்தில் நிர்பந்தப்படுத்தணும் என்று சொன்னால் இது வட்டி என்பதை மார்க்கம் சொல்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, லா தக்குலு ரிபா அதாஃப முதாஃபா, வட்டி பெருக்கியவாறு நீங்கள் சாப்பிட வேண்டாம். பெருக்கக்கூடிய முறை என்பது இது வட்டி, இதை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி இறைவன் தடுக்கிறான். பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னால் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் ஒரு நபர் வருகிறார். இந்த நபித்துவ ஒரு நபர் வந்து சொல்கிறார், அதாவது நான் ஒரு நபர் இடத்தில் இந்த வரக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய நபர் இருக்கிறார், ஒரு சின்ன செய்தி சொல்கிறார். இவர் ஒரு நபருக்கு 20 திர்ஹம் கொடுத்திருக்கிறார். 20 திர்ஹம் கடன் கொடுத்த பிறகு இந்த கடன் யார் வாங்கினாரோ, அவசரத்துக்கு கடன் கொடுத்தாரே என்ற சந்தோஷத்தில் இந்த கடன் வாங்கிய நபர் இருக்காரே, ஒரு மீன் வியாபாரி, கடன் அவசரத்துக்கு கிடைத்து விட்டதே என்ற சந்தோஷத்தில் இந்த மீன் வியாபாரி என்ன செய்கிறார், தினமும் ஒரு மீன் இவர் பிடித்து அந்த நபர் கொடுப்பார். யார் கடன் கொடுத்து உதவினாரோ தினமும் ஒரு மீன். இப்பொழுது கேள்வி என்னன்னு சொன்னாங்க, கேள்வி கேட்கக்கூடிய நபர் கேட்கிறார் நபித்தோழர் இடத்தில், தினமும் ஒரு மீன் உதவிக்காக இவர் சந்தோஷப்பட்டு எனக்கு கொடுக்கிறார், அது ஹதியா, அது ஒரு அன்பளிப்பாக கொடுத்தவுடன் இவர் இந்த பழக்கத்தினால் எனக்கு அன்பளிப்பு கொடுக்கிறார், எனவே இந்த மீனை நான் சாப்பிடலை, நான் மார்க்கத்தில் விட்டுவிட்டேன் என்று சொல்லி இந்த மீனை வாங்கிய நபர் சொல்கிறார். இப்பொழுது அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் இந்த தொடர்பு எப்படி உண்டாச்சு, இந்த நபர் இவருக்கு கடன் கொடுத்த பிறகுதான் தொடர்பு உண்டாச்சு, அது மாதிரி தொடர்பு கிடையாது. ஒருவேளை தொடர்பு இல்லை என்று சொன்னால், தொடர்பு இல்லாத மீனை அன்பளிப்பாக தருவாரா? தரமாட்டார். கடன் ஊடாக ஒரு உறவு, அந்த உறவின் காரணம் ஒரு அன்பளிப்பு, எனவே கடனுக்கு பதிலாக அன்பளிப்பு என்று சொன்னால் இது வட்டியில் வரும். எனவே எத்தனை மீனை நீ வாங்கினாய்? 13 மீனை நான் வாங்கியிருக்கேன். எனவே 13 மீன் என்றால் 13 திர்ஹம். எனவே 13 திர்ஹத்தை நீ கழிக்க வேண்டும். மீதி 20 13 போயிடுச்சு என்றால் 7 திர்ஹம் இருக்கும். 7 தான் நீ வாபஸ் வாங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உன்னுடைய பாக்கி 13 திர்ஹமை மீனுடைய வடிவத்தில் வாங்கிவிட்டாய். அது அன்பளிப்பு என்ற பெயர் வந்தது. பெயர்கள் எப்படி இருந்தாலும் சரி, இந்த கடனுக்கு பதிலாக ஒரு லாபம் ஈட்டப்படுகிறது சொன்னால் இது வட்டி என்று சொல்லி அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் அவர் ஃபத்வா கொடுத்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாக சிந்தித்து பாருங்கள். கடன் என்ற ஒரு உதவி செய்த பிறகு நான் ஒரு அருளை செய்தேன் என்பதற்காக பெருமிதமாக எவ்வளவு விஷயங்கள் டிமாண்ட் ஆகப்படுகிறது, எவ்வளவு விஷயங்கள் கேட்கப்படுகிறது, அனைத்து வட்டி தான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். பெரிய செல்வந்தராக இருந்தார்கள். அவர் ஒருவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். ஒருவருடைய வீட்டுக்கு சென்ற பிறகு எதற்காக செல்கிறார்கள்? கொடுத்த கடனை கேட்பதற்காக. இந்த கொடுத்த கடனை கேட்பதற்காக செல்லும் பொழுது அந்த இடத்தில் பார்க்கப்படுகிற அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடுமையான வெயில். இந்த கடுமையான வெயிலில் நின்று கொண்டிருக்கிறார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்.
கடுமையான வெயில் நிற்கும் பொழுது ரோட்ல நடக்கக்கூடிய ஒரு நபர் சொல்கிறார், இவ்வளவு கடுமையான வெயில் ஏன் நிற்கிறீர்கள், நீங்கள் யார் ஒரு வீட்டுக்கு செல்கிறீர்களோ அவருடைய வீட்டுடைய கூரை கீழே ஒரு சின்ன இடம் இருக்கிறது, நிழலான இடம் இருக்கிறது, அந்த நிழலில் நிற்கலாம் என்று சொல்கிறார்கள். யார்? ரோட்டில் போகக்கூடிய ஒரு நபர் ஏன்பா வெயிலே நிற்கிறேன் என்று கேட்கப்படுது. இமாம் அபூ ஹனீஃபா சொன்னார்கள், நான் வருவது கடன் வசூல் செய்வதற்காக, கொடுத்த கடனை வாங்குவதற்காக. கொடுத்த கடனை வாங்குவதற்காக வரும் பொழுது அவருடைய வீட்டுடைய அந்த கூரையிலிருந்து அந்த நிழலுடைய பகுதியில் நான் நின்றேன் என்று சொன்னால் இது எனக்கு ஒரு லாபம். எனவே கடனுக்காக அவருடைய வீட்டில் வந்து நின்றேன், எனவே இந்த கடனுக்காக ஒரு லாபம் ஈட்டப்படுகிறது, இது வட்டி என்று சொல்லி இதிலும் நிற்க மாட்டேன் என்று சொல்லி விலகிவிட்டார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதான் பேணுதல். இதான் பேணுதல். எந்த கடன் கொடுக்கப்பட்டு அந்த கடனுக்கு பதிலாக பொருளாகவோ பொன்னாகவோ காசாகவோ பொருளாகவோ எந்த ஒரு லாபம் ஈட்டப்படுகிறதோ அந்த லாபம் எல்லாமே வட்டி தான் என்று சொல்லி மார்க்கம் சொல்லி தருகிறது. எதிர்த்தரப்பு யாரு கடன் கொடுக்கப்பட்டதும் அவர் விரும்பி கொடுத்தால் வேறு, ஆனால் நாமே டிமாண்ட் செய்தோம் என்று சொன்னால் வட்டி என்பதை மார்க்கம் சொல்லி தருகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், இந்த அடிப்படையில் வரக்கூடியதுதான் இந்த நவீன காலத்தில் இருக்கக்கூடிய வட்டியுடைய இன்னொரு உருவம் தான் லோன் என்று நாம் சொல்லுவோம். என்ன லோன்? பிசினஸ் லோனாக இருக்கட்டும், எஜுகேஷனல் லோனாக இருக்கட்டும், ஹெல்த்துக்கு வாங்கக்கூடிய லோனாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டி லோனாக இருக்கட்டும், என்ன லோன்? லோனோட பெயரை அவன் மாத்தினாலும் சரி, இந்த பேங்க் காரணத்தில் எதை நாம் போய் கையை நீட்டுவோமோ அதற்கு சாட்சியாக எந்த பத்திரங்கள் வைத்தாலும் சரி, அவரிடத்தில் இன்ட்ரெஸ்ட் என்ற பெயரும் இந்த லோன் என்ற பெயரும் எதை வாங்கினாலும் சரி, அன்பிற்குரிய அல்லாஹ் தெளிவான ஹராம், மிக தெளிவான ஹராம். இதில் வளர்ந்த ஒரு விஷயம் தான் கோல்டு லோன். இந்த கோல்டு லோன் பொறுத்தவரையும் அன்பிற்குரிய அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 12 மாதம் நகை கடைக்காரன் 12 மாதம் அவன் வைத்துக் கொள்வான். 12 மாதம் ஒவ்வொரு மாதம் குறிப்பிட்ட ரூபாய் நாம் தர வேண்டும். 12 மாதம் முடிந்த பிறகு அல்லது எவ்வளவு மாதம் நாம் கட்டுறோமோ அந்த குறிப்பிட்ட காலம் முடியும் பொழுது நகையோட ரேட் எவ்வளவு, நம்மளோட பைசா எவ்வளவு சேர்ந்திருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பான். வெளிப்படையாக பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும், பிரச்சனையே தெரியாது. ஆனால் பிரச்சனை என்ன? கொடுக்கல் வாங்கக்கூடிய விஷயம் வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னக்கூடிய விஷயம், கோல்டை நான் வாங்குறோம் என்று சொன்னால் காசை கொடுக்கும் பொழுது கையில் பொருளை இருக்க வேண்டும். காசு கொடுக்கும் பொழுது கையில் பொருளை இருக்க வேண்டும். இன்று காசு கொடுத்தோம், பொருள் நாளையோ மறுநாளையோ இருக்க என்று சொன்னால் இது வட்டி. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கார்கள். சஹீஹ் புகாரி முஸ்லிம் தெளிவாக ஹதீஸ் பதிவாகிறது. ஒருவன் தங்கத்தையோ வெள்ளியோ வாங்க வேண்டும் என்று சொன்னால் காசை கொடுத்த பிறகு அதற்கு பின்னால் பொருள் லேட்டாக வரும் என்று சொன்னால் இது வட்டி. இந்த இடத்தில் நாம் மாதம் மாதம் காசு கட்டும் பொழுது நடுவில் நிப்பாட்டி விடுகிறோம். ஆனால் அவன் கணக்கு நிப்பாட்டியுடன் பொருளை தரமாட்டான், நிப்பாட்டியுடன் பொருளை தரமாட்டான். அவன் குறிப்பிட்ட அந்த 12 மாதம் முடிந்த பிறகுதான் நாம் எவ்வளவு காசு கட்டினோமோ அதற்கேற்ற பொருளை தருவான். எனவே இந்த அடிப்படையில் நாம் காசை கட்டுகிறோம் ஒரு காலத்தில், பொருள் கிடைக்கிறது இன்னொரு காலத்தில். இந்த அடிப்படையில் கோல்டு லோன் நமக்கு ஆகாது. இது தெளிவான வட்டி என்பதை புரிந்து கொள்கிறோம். இதே அடிப்படையில் வரக்கூடிய இந்த வட்டியுடைய இன்னொரு உருவம் தான் அன்பிற்குரிய அல்லாஹ் இஎம்ஐயோட ஃபித்னா. இந்த இஎம்ஐயோட ஃபித்னா அன்பிற்குரிய அல்லாஹ் தெளிவாக நமக்கு தெரியும். இத்தனை சதவீதம் 5%, 3%, 10% என்று சொல்லி பர்சன்டில் போட்டு எவ்வளவு அசலோ அதற்கு எக்ஸ்ட்ராவாக மாதம் மாதம் பர்சன்டில் வசூல் செய்வான். அப்படி இல்லை சொன்னால் மிஸ் ஆகி விடுங்கள் சொன்னால் தவறிவிட்டு அந்த நாட்டுக்கு ஏற்றவாறு நம்ம எடுத்து அதிகமாக வசூலிக்கப்படும். இது ஹராம். இதை தாண்டி ஹலாலால் காட்டப்படக்கூடிய ஒரு விதம் என்ன தெரியுமா? ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ, 0% தவணை என்று சொல்லப்படும். இந்த 0% புரிந்து கொள்ள வேண்டிய அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், 0% இருக்கட்டும், பேப்பர் சார்ஜ் இந்த சார்ஜ் சொல்லி பல விதமான சுத்தி வளைத்து நிறைய விதமான எக்ஸ்ட்ரா வசூல் செய்யப்படுகிறது. இதெல்லாம் வட்டி. ஆனால் இதை தாண்டி ஒரு முறை ஜீரோ காஸ்ட் இஎம்ஐயில் ஒருவன் ஒரு போனையோ வண்டியோ வாங்கிவிட்டான். வாங்கிவிட்ட பிறகு இந்த இடத்தில் தவறுகள் நடந்தால் அந்த இடத்தில் சில இடங்களில் வசூலிக்கப்படுகிறது. 1 மாதம் 2 மாதம் தவறு செய்யப்படுகிறது. அங்கு பே பண்ணவில்லை என்று சொன்னால் அதற்கேற்றவாறு வசூலிக்கப்படுகிறது. புரிந்து கொள்ள வேண்டும். சில உலமாக்கள் பேசினார்கள், சுப்ஹானல்லாஹ், எதை நினைத்து பேசினார்கள் புரியவில்லை. ஜீரோ காஸ்ட் இஎம்ஐயில் வாங்கலாம் என்று சொல்கிறார்கள். எதை நினைத்து வாங்கலாம்? நமக்கு ஏதாவது பேக்ரவுண்டில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கிறது அல்லது நகை ஏதாவது இருக்கிறது, திடீர்னு கடையே லாஸ் ஆகிவிட்டு என்று சொன்னால் இந்த நகையை விட்டு அதை கட்டிவிடலாம், பிரச்சனை இல்லை. அன்புக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நாமும் இந்த முஸ்லிம் சமுதாயம் ரிஸ்கின் மீது ஈமான் கொண்டிருக்கிறது. எதன் அடிப்படையில்? ரைட், ஒரு புரியாத ஒரு விஷயத்தின் மீது ஈமான் கொண்டிருக்கும். ரிஸ்கோடைய விஷயம் பொறுத்தவரை நமக்கு யாரும் புரிதல் கிடையாது. எதிர்காலத்தில் யாருக்கு அதிக ரிஸ்க் கிடைக்கும், யாருக்கு கம்மியாக கிடைக்கும், யார் திவால் ஆகுவார்கள், யார் வளர்வார்கள், யாருக்கும் தெரியாது. இறைவனுடைய கையில் இருக்கிறது. இறைவன் நாடியில் கொடுப்பான், நாடியில் இருப்பான். நாளை என்ன நடக்கும் என்று சொல்லி இன்றையும் நாம் முடிவு செய்தோம் என்று சொன்னால் தக்தீரில் விதியில் நம்முடைய மூளை செலுத்துகிறோம். ரசூலுல்லாஹ் தடுத்துகிறார்கள். எனவே இந்த 0% இருக்கட்டும், எத்தனை % இருக்கட்டும், இஎம்ஐ என்று மாதத்தவணை வந்துவிட்டால் இது ஹராம் என்று சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே அடிப்படையில் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போன்று இன்னொரு விதத்தில் வருவதுதான் இன்று பயன்படுத்தக்கூடிய கிரெடிட் கார்டாக இருக்கும். இந்த கிரெடிட் கார்டும் இதே போன்ற அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே,
நாம் இன்று ஒரு அந்த கார்டை பயன்படுத்தி செலவு செய்வோம். எதிர்காலத்தில் அவனுக்கு கட்டும் பொழுது இந்த குறிப்பிட்ட சதவீதத்தினால் கட்டப்படும். அவன் கொடுக்கிறான் கடன், வாபஸ் கொடுக்கும் பொழுது அதிகரித்து கொடுக்கிறோம். ஒரு கடனிடத்தில் லாபம் ஈட்டப்படுகிறது அவனிடத்தில். எனவே இது கொடுக்கக்கூடிய வட்டி என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். இதே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போன்ற இடங்களில் நாம் நிறைய இடங்களில் மறைமுகமாக இந்த வட்டி நுழையக்கூடிய சில இடங்கள் இருக்கு. அது என்ன தெரியுமா? சீட்டு போடும். நான் போடுகிறோம், சீட்டு போடுவோமே, அதாவது மாதம் இந்த குறிப்பிட்ட காசை கொடுக்க வேண்டும். கடைசியில் மாத கடைசியில் குலுக்கி போடும். யாரோட பேர் வருகிறதோ அவருக்கு அந்த பொருளாதாரத்தை கொடுப்போம். எப்படி 12 மாதங்கள் நடக்கும். சீட்டு குலுக்குவதில் எப்படி வட்டி போகிறது? முதலாவது ஒரு விஷயம், சில இடங்களில் பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன சொன்னால், ஒருவர் சீட்டு கொடுக்கிறார் என்று சொன்னால் ஒருவருக்கு அந்த 12 பேரோ 10 பேரோ ஒருவருக்கு அவசரம். என்னது? முதல் மாசமே எனக்கு பைசா கிடைக்க வேண்டும் சொல்லி ஒருக்கு அவசரம். முதல் மாதமே கிடைக்க வேண்டும் சொன்னால் நான் பின்னாடி 1 லட்சத்தை கட்டுகிறேன், ஆனால் இப்பொழுதே எனக்கு ஒரு அமௌண்டை கொடுங்க என்று சொன்ன பொழுது அவர் என்ன செய்கிறார்? 70,000 கொடுப்பார். சீட்டு நடத்துவது 70,000 கொடுப்பார். ஆனால் வாபஸ் கட்டும் பொழுது 1 லட்சம் நான் கட்டுவேன். இந்த 70,000 ஏன் குறைத்து கொடுக்கப்பட்டது என்றால், எனக்கு முதல் மாசம் வேணும், எனக்கு 2ஆம் மாசம் வேணும், என்னுடைய டைமுக்கு காசு வேணும், ஆனால் குறைத்து கொடுத்தாலும் பரவாயில்லை, ஆனால் காசு வேணும், ரிட்டர்ன் கொடுக்கும் அதிகமாக கொடுக்கிறேன் என்ற கண்டிஷன் போடப்படுகிறது. இந்த சீட்டு ஹராம். இதிலும் நாம் ஜாயிஸாக நமக்கு மத்திய புழக்கத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சீட்டில் எப்படி வட்டி புகழும் என்று தெரியுமா? ஒரு நபர் சீட்டு நடத்துவார். ஒரு நபர் சீட்டு நடத்தும் பொழுது அவர் இல்லாமல் 9 நபர்கள் இருப்பார்களே. இந்த 9 நபர் இடத்திலோ எத்தனை நபர்கள் மீதி இருக்கார்களோ இவர் இடத்தில் மாசம் காசு வசூலிக்க செய்கிறேன் என்று சொல்லி இவரை சீட்டு நடத்துவது அவரை சென்று காசு பொருளை வசூல் செய்வார். சென்று வசூல் செய்கிறாரு. இந்த சென்று வசூல் செய்வதற்கு குறிப்பிட்ட அமௌண்ட், குறிப்பிட்ட பர்சன்ட், குறிப்பிட்ட காசு அந்த பங்குதாரத்தில் கொஞ்சமாக எடுத்துக்கொள்வார், சொல்லி எடுத்துக்கொள்வார். அந்த நபரும் ஒப்பிட்டுக் கொள்வார்கள். அன்பிற்குரிய எல்லாம் நல்லதாக இந்த சீட் நடத்துவதுதான் பொருளாதாரம். இது எல்லாமே பொருளாதாரம். எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவு வர வேண்டும், கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. இதுதான் பொருளாதாரம். இப்படி இருக்கும் பொழுது நான் சென்று வசூலிக்க என்பதற்காக அவருக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுப்பது பொருளாதாரத்திலிருந்து லாபம் ஈட்டுவது போன்று. எந்த ஒரு கடனில் லாபம் ஈட்டப்படுகிறதும் ரிபா, இது வட்டி. நாம் சென்று வாங்க வேண்டும் என்ற எந்த நிர்பந்தம் கிடையாது. அவரே பேங்க்ல அனுப்பலாம், அவரே வந்து கொடுக்கலாம். மார்க்கம் நிர்பந்தப்படுத்துவது கிடையாது. நாமே நிர்பந்தப்படுத்துவது போன்ற ஒரு வடிவத்தை உண்டாக்கி அதுக்கு ஒரு சார்ஜ் போட்டோம் என்று சொன்னால் இந்த சார்ஜும் இந்த பர்சன்டும் ரிபா என்று சொல்லி மார்க்கம் சொல்லி தருகிறது. எனவே அங்கிருக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்கள் கடைசியாக இந்த வட்டியுடைய உருவங்களை பற்றி பார்க்கும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் என்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள் ஜும்மாவோட குத்பாவில் யாரும் பிற இடத்தில் பேசக்கூடாது, யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஜும்மாவுடைய குத்பா நாம் வருகிறோம் என்று சொன்னால் உடனே அதே இடத்தில் உட்கார வேண்டும். யாரும் போனையும் யாரும் நோண்டக்கூடாது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் இருக்கிறேன், நான் ஒரு நபருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறேன். இந்த பொருளாதாரத்தை கொடுத்து நீங்கள் வியாபாரம் செய்யுங்க என்று சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பொருளாதாரம் கொடுக்கிறேன். இப்ப பொருளாதாரம் கொடுத்த பிறகு நான் கேட்கிறேன், மாதம் எனக்கு இதுல இருந்து காசு வேண்டும். 1 லட்சம் ரூபாய் கொடுத்து மாதம் எனக்கு 10,000 ரூபாய் 15 ரூபாய் வேண்டும் என்று கேட்கிறேன். இந்த மாதம் குறிப்பிட்ட அமௌண்ட் வேண்டும் என்று கேட்கிறேன். வெளிப்படையா பார்க்கும்போது நன்றாக தெரியும் ஹராம், வட்டி. எப்படி இது வட்டி ஆகக்கூடாது என்று சொன்னால் அன்பிற்குரிய எல்லாம் 3 கண்டிஷன் இருக்கிறது. முதலாவது கண்டிஷன், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ, எதில் முதலீடு செய்கிறோமோ அந்த பொருளும் அந்த வியாபாரம் ஹராமாக இருக்க வேண்டும். மதுபானம், சிகரெட் இப்படி போன்ற விஷயத்தில் இருக்கக்கூடாது. ஹலாலான பொருட்கள், ஹலாலான சரக்குகள் மீது என்ன செய்ய வேண்டும்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும். இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், யாரிடத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறோமோ அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்ன? ப்ராஃபிட் ஆனாலும் அதில் இருந்து பங்கு வரும், லாஸ் ஆனாலும் அதுவும் எனக்கு பங்கு. ப்ராஃபிட் லாஸ், நஷ்டம் லாபம் நஷ்டம் இரண்டிலும் என்னுடைய பங்கு இருக்கும். வெறும் லாபம் மட்டுமே எனக்கு மாதம் இவ்வளவு வர வேண்டும் சொல்ல முடியாது. முதலீடு செய்கிறோம் என்று சொன்னால் இரண்டிலும் நம்முடைய பங்கு இருக்கணும். இது இரண்டாவது. மூன்றாவது விஷயம் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, காசை எப்பொழுதும் நாம் கண்டிஷனாக போடக்கூடாது, பர்சன்டேஜ் தான் போட வேண்டும். எவ்வளவு பர்சன்ட் இருக்க வேண்டும், எவ்வளவு சதவீதம், இவ்வளவு எனக்கு 50%, 60%, 20, 10 இவ்வளவு சதவீதத்தை வைத்துதான் பிசினஸை, இன்வெஸ்ட்மெண்ட்டை நாம் அடுத்த முறையில் செய்ய முடியுமே தவிர எனக்கு நான் இவ்வளவு கொடுப்பேன் அதற்கு பதிலாக இவ்வளவு வேண்டும் என்று சொன்னால் இது வட்டி. இது வட்டி, தெளிவான வட்டி. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் முதலீடு செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பதிலாக அந்த நபரத்தில் ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு, ஒரு சதவீத அளவுக்கு தான் ஒப்பந்தம் போட வேண்டும். இந்த 3 கண்டிஷன் சரியாக இருக்குன்னு சொன்னால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த முதலீடும் நமக்கு தெளிவான ஹலால் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். அல்லாஹ் சபிக்கிறான். யாரை சபிக்கிறான் என்று தெரியுமா? ஆக்கிலு ரிபா, வட்டி உண்பவன், வட்டி கொடுப்பவன். இன்னொன்று ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறார்கள், வட்டி உண்பவன், வட்டி வாங்குபவன், காத்திபஹு
வேற வட்டி வாங்கினார் கொடுத்தாங்க சாட்சி எழுதுறார்கள். இன்று பேங்கில் லோன் வாங்க வேண்டும் சொன்னால் இன்னொரு நபர் சாட்சியாக சைன் போடுவாரு. இந்த சைன் போட நபரும் ரசூலுல்லாஹ் சபித்தார்கள். அதே போன்று ஷாஹிதவும், இரண்டு சாட்சிகள் யாராவது சாட்சி வேண்டுமே, சாட்சியாளர்களும் ரசூலுல்லாஹ் சபிக்கிறார்கள். இந்த சாட்சியாளர்கள் சபிக்கும் பொழுதுதான் இந்த விஷயத்தை வைத்து உலமாக்கள் சொல்வார்கள், பேங்க் சம்பந்தமான எந்த ஒரு வியாபாரம் ஹராம். பேங்க் சம்பந்தமான எந்த ஒரு வியாபாரமா இருந்தாலும் அது நாம் எந்த பேங்கில் எந்த பிரிவு இருந்தாலும் தெளிவான ஹராம். ஏன் எல்லாமே வட்டி சம்பந்தமான விஷயம். ஏன் சில பத்துவாக்கள் சுப்ஹானல்லாஹ் அன்பிற்குரிய அல்லாஹ் இப்படி படிக்கிறோம், பேங்கில் ஒரு மனிதன் வாட்ச்மேனாக இருக்காரு சொன்னால் இதுவும் தடுக்கப்பட்டது. ஏன் உள்ளே தொடங்குவது ஹராமான விஷயம், ரசூலுல்லாஹ் சபித்த விஷயம். சபித்த விஷயத்திற்கு காவல் காக்கிறது சொன்னால் இந்த காவலும் தடுக்கப்பட்டது. செக்யூரிட்டி பாதுகாவலர் வலிமை மிக்க ஆண்கள் மட்டும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட சிறந்த வேலையாக சொல்லி இந்த பேங்கோட விஷயத்தில் இருந்து சொன்னால் இது மார்க்கம் தடுக்கிறது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் அன்றாடார்கள் ஒரு வருடம் முடித்து அடுத்த அகாடமிக் இயரில் செல்ல இருக்கும் நம்முடைய பிள்ளையுடைய ஸ்கூல், டியூஷன், காலேஜாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நேரம் வரும்பொழுது அந்த இடங்கள் கண்டிப்பாக நிர்பந்தம் நிறைய வரும், நிறைய பொருளாதார இடுக்கீடுகள் நிறைய வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பேங்க் பக்கமாகவோ லோன் பக்கமாக ஒரு பொழுதும் செல்லக்கூடாது. நம்முடைய ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த சிம்பிளான பொருளாதாரத்துக்காக ஈமானை தூக்கி போட்டு பாவத்தில் விழக்கூடாது. எனவே தந்தை பொறுப்பிலும் பொறுப்பாளருடைய இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சிந்திக்க வேண்டும். எல்லாருக்கும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பாக்கியத்தை வளர்க்கும் நம்ம அனைத்து நசீசுவான. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிஹி நஸ்தஈன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மார்க்கம் இந்த வட்டி சம்பந்தமான விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது அதே நேரத்தில் வட்டி கூடாது என்று சொன்னால் வட்டிக்கு பதிலாக வட்டியிலிருந்து வெளியே வரக்கூடிய இன்னும் சில வழிகளும் மார்க்கம் சொல்லித் தருகிறது. அது என்னென்று சொன்னால், வட்டி வாங்க முடியல என்று சொன்னால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள், கலந்து வியாபாரம் செய்யுங்கள். எப்படிப்பட்ட கலந்து வியாபாரம்? பார்ட்னர்ஷிப் போன்ற வியாபாரம். ஒரு நபருக்கு கொஞ்சம் பொருளாதாரம் இருக்கும், அதை வைத்து எதுவும் செய்ய முடியாது. இன்னொருத்தர் நிறைய இருக்கலாம், இரண்டு நபர்களும் சேருங்கள், சகோதர அடிப்படை ஒன்றாக சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வியாபாரம் செய்யுங்கள். ஈமான் இவ்வளவு குறைபாடும் மோசடிகள் அதிகரித்து இருக்கிறது. ஒற்ற நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் என்ற இடத்துல வந்தாலும் சரி ஓரிரு வருடத்தில் பிரிந்து விடுகிறார்கள். ஏன்? அந்த அளவுக்கு ஈமான் குறைபாடும் இருக்கிறது. எனவே பிறருடைய நிலைமை முன்வைத்தவாறு பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தை அதிகரிக்க வேண்டும் நம்பிக்கையோட முறையில் என்று சொல்லி மார்க்கம் சொல்லி தருகிறது. அதே போன்ற இரண்டாவது விஷயம் மார்க்கம் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த வட்டியிலிருந்து தப்ப வேண்டும் என்று சொன்னால் போதுமான வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள். பணக்காரனுக்கு பிரச்சனை கிடையாது, நல்ல பொருளாதாரம் ஹலாலாக சம்பாதிக்க பிரச்சனை கிடையாது. ஆனால் இறைவன் நமக்கு எழுதியை விட இன்னொருவனை பார்த்து அவனை கொண்டு நான் வாழ வேண்டும் என்று சொல்லி இப்படி உயர்கிறோம். இது மார்க்கம் தடுக்கிறது. எனவே போதுமான எவ்வளவு இருந்தால் பேருதலாக வாழ முடியுமோ இவ்வளவுடன் முடித்து கொள்ளுங்கள், வட்டியில் தப்பலாம் என்று சொல்லி மார்க்கம் சொல்கிறது. மூணாவது மற்றும் கடைசியாக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், வட்டியிலிருந்து தப்ப வேண்டும் என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடன் என்ற பரிவர்த்தனை அதிகமாக்குங்கள். கடன் என்ற விஷயம் அதிகமாக்குங்கள். எந்த இடத்தில் மனசு விசாலமாக அதிகரிக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஏழையும் உயர வேண்டும் என்ற அடிப்படையில் அதிகமாக கடன் கொடுக்கப்படுகிறதோ வல்லாஹில் அஸீம், அல்லாஹ் சத்தியமாக எந்த இடங்களில் செய்யப்பட்டதோ அந்த இடங்களில் வட்டியுடைய புழக்கம் மிக குறைவாகிறது. பல இடங்கள் சாட்சி, நம்முடைய தமிழகத்தில் பல இடங்களில் சாட்சி. எந்த இடத்தில் கடனுடைய வர்த்தனை அதிகமாகிறதோ, சொந்தங்கள் மத்தியில் பறந்து விரிந்து கடனை கொடுக்க ஆரம்பிக்கிறார்களோ, கடன் கொடுப்பது மூலியமாக வட்டி என்ற மோசமான பாவம் என்பது குறைக்கப்படக்கூடிய பல இடங்கள் சாட்சியாக பார்க்கும். இதற்கு மிகப்பெரிய சாட்சி அல்-குர்ஆனில் சூரா பக்ராவை எடுத்து பாருங்கள். சூரா பக்ராவில் வட்டி வேண்டாம், வட்டி ஹராம், வட்டி சாப்பிட்டால் அல்லாஹ்வும் தூதரும் எதிராக போர் செய்ய வேண்டும், எல்லா வசனங்களும் இறைவன் லைனாக பேசிடுவான். அடுத்து இறைவன் என்ன பேசுவான் தெரியுமா? கடன் பத்தி இறைவன் பேசுவான். வட்டி வேண்டாம் என்று சொல்வான். அதற்கு அடுத்ததே இறைவன் பேசக்கூடியது கடனுடைய விஷயத்தை நாம் பார்க்கிறோம். குர்ஆனில் மிகப்பெரிய வசனம் என்ன? மிகப்பெரிய ஆயத், கடனுடைய ஆயத். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் கடன் பரிவர்த்தனை செய்ய வந்தால் என்று சொல்லி பெரிய சட்டம் பேசுவான். குர்ஆனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயத் கடனுடைய ஆயத். ஏன் அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஆயத்தை பேசுகிறான்? அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது சகோதரர்களே. எனவே வட்டி வேண்டாம் என்று சொன்னால் அடுத்த இறைவன் பேசுவது கடன் என்று சொன்னால் இந்த கடனுடைய பரிவர்த்தனையை அதிகமாக்க வேண்டும். மனம் திறந்து கடன் கொடுக்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், யாரையும் குறை செய்யவில்லை, யாரையும் குறிப்பிட்டும் சொல்லவில்லை. உம்மத்தில் பொதுவாக ஏழைகளுடைய கதறுதல் என்ன தெரியும்? ஏழையுடைய கதறுதல் யாருடைய இஹ்லாஸையும் நாம் சந்தேகப்பட முடியாது. ஆனால் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், ஒருவேளை ஒரு பெரிய பள்ளி இருக்கிறது, அந்த பெரிய பள்ளிக்கு பெரிய மினார் ஆக்க வேண்டும், அந்த பெரிய மினாரை கட்ட வேண்டும் சொன்னால் மக்கள் எல்லோரும் பார்ப்பார் என்று சொன்னால் பறந்து கொடுப்பதற்கு செல்வந்தர்கள் லைனில் இருக்கிறார்கள். பறந்து கொடுப்பதற்கு லைனில் நிற்கிறார்கள். எதற்காக? மினாரா ஜொலிக்க வேண்டும், அல்லது பள்ளி ஜொலிக்க வேண்டும், அல்லது குறிப்பிட்ட மாளிகை ஜொலிக்க வேண்டும், மக்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும். எந்த இடத்தில் பார்வை என்ற ஒரு சதக்கா வருகிறதோ லைனில் இருக்கிறார்கள். ஆனால் எங்க வீட்டில் ஒரு குமர் இருக்கிறது, கட்டி கொடுக்க வேண்டும். எங்களுடைய வீட்டில் பிள்ளைகள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி கொடுக்க வேண்டும். உணவு தட்டுப்பாடு இருக்கிறது,
கஷ்டமான கடனை மாட்டிக்கொள்கிறோம். இப்படி அடுக்கடுக்காக பிரச்சனைகளை எடுத்து வரும் பொழுது அந்த ஏழைகளை கவனிப்பதற்கு லைன் கிடையாது, அந்த ஏழைகளை கவனிப்பதற்கு ஆதரவு கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் 500 ரூபாய் கொடுப்பார்கள், 1000 ரூபாய் கொடுப்பார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். திரும்ப சொல்கிறேன், நமக்கு அல்லாஹ் அதிகமான பொருளாதாரத்தை தருகிறார் என்று சொன்னால் நம்முடைய உறவுகளுக்காக, நமக்கு கீழே இருக்கிறார்களே இவர்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் நிறைய கொட்டு கொடுக்கிறார். அந்த நம்முடைய உறவுகளை நாம் பேண வேண்டும் என்று சொன்னால், இவன் கடன் கேட்டு விடா என்பதற்காக இவனோட காலை நாம் கச்சைகிறோம் என்று சொன்னால், கடனுடைய எந்த ஒரு பொருளாதாரம் நம்முடைய வீட்டிலே இல்லை என்று சொன்னால் அன்பிற்கு அல்லாஹ் அல்லாஹ் பரக்கத்தை தரமாட்டான். குறிப்பிட்ட காலத்திற்கு நிறைய கொடுப்பானே தவிர மறுமையில் நாம் சம்பாதிக்கிறது நமக்கு பயனா வராது. நாம் சம்பாதிப்பது எப்படி பயணம் வரும் தெரியுமா? நம்முடைய உறவுகளுக்கும் நம்முடைய சொந்தங்களுக்கும் நம் உடன்பிறப்புகளுக்கும் இந்த பொருளாதார மூலியமா கடன் கொடுத்த உறவுகள் அல்லது கடன் கொடுத்தை மன்னித்து விடுங்கள், அல்லாஹ் பரக்கத்தை தருவான். நிறைய கேள்விகள் வருகிறது. அன்பிற்கு அல்லாஹ் நல்லதார்கள், எம்முடைய சொந்தத்தில் நிறைய ஏழைகள் இருக்கிறார்கள், நிறைய விதவைகள் இருக்கிறார்கள், எத்தீம்கள் இருக்கிறார்கள். ஜகாத் கொடுக்கலாமா? உறவுகளுக்கு ஜகாத் கொடுக்கலாமா? கேள்விகள் வருகிறது. தாராளமா கொடுக்கலாம், மனம் திறந்து கொடுங்கள், அதிகமா கொடுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் அன்பிற்குரிய அல்லாஹ் அல்ல, ஜகாத்துடன் நிப்பாட்ட வேண்டாம், ஜகாத்துடன் நிப்பாட்டி விட வேண்டாம். மாதம் மாதம் ரேஷனுடைய பொருளை கொடுங்கள், என்ன தேவை இருக்கிறது கேட்டுக் கொடுங்கள். கடனோ சதக்காவோ அதிகமான பரிவர்த்தனை நமக்கும் சொந்த மத்தியில் இருந்தது என்று சொன்னால் அந்த இடங்களில் யாரும் பேங்க் இடத்திலும் யாரும் 3வது நபர் இடத்திலும் கையேந்த வேண்டிய அவசியமே வராது. எனவே இப்படிப்பட்ட கடன் போன்ற விஷயங்களை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டும். இப்படி மேற்கொண்டோம் என்று சொன்னால் குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையில் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையிலோ அல்லது அந்த முஆஷராவிலோ சொசைட்டியிலோ அதிகமான ஒரு பரக்கத்தை அல்லாஹ் ரப்பல் தருவான். எதை கேட்டமோ அதை புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இபாதத் இபாதல்லாஹ் ரஹ்மனி வ ரஹ்மக்குமுல்லாஹ். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ